கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். நாம் அதை தொடர்ந்து இந்த செய்தியிலே நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதியிருக்கிறார். நமக்காக பஸ்கமாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். அவர் பலியிடப்பட்ட அந்த நாளிலே இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நமக்கு துவங்கி இருக்கிறது. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை குறித்து நாம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கு 10ஆம் தேதியிலே ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். 14ஆம் தேதி சாயங்காலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை போலவே இயேசு கிறிஸ்து எருசலேமிற்கு கழுதையின் மீது பவனி வந்தது. ஆட்டுக்குட்டியாக அவர், பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் வந்தார். பஸ்கா பலியாக அவர் நமக்காக பலியிடப்பட்டார். 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். 18ஆம் வசனம். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். 7 நாளளவும் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுமாக எண்ணாகமம் 28ஆம் அதிகாரத்திலே புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை குறித்து நாம் வாசிக்கிறோம். 16ஆவது வசனம் முதல். முதலாம் மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா. அந்த மாதம் 15ஆம் தேதி பண்டிகை நாள். 7 நாளளவும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். முதலாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அன்றைய தினம் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு ஏற்ற போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக 10ல் 3 பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக 10ல் 2 பங்கையும் 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 10ல் 1 பங்கையும் உங்கள் பாவ நிவிர்த்திக்கென்று பாவ நிவாரண பலியாக 1 வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள். காலையிலே நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள். இந்த பிரகாரம் 7 நாளளவும் நாடோறும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி செலுத்த கடவீர்கள். நித்தமும் செலுத்தப்படும் சர்வாங்க தகன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி இதையும் செலுத்த வேண்டும். 7ஆம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று நான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிப்பு முறைமைகளை குறித்து நாம் இங்கு வாசிக்கிறோம். யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் இந்த புத்தகங்களிலே இது குறித்து நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து பஸ்காவாக பலியிடப்பட்டதினால் இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நமக்கு துவங்கி இருக்கிறது. கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற, தேவனுடைய ஜனமாக இருக்கிற நாம் அனைவரும் இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறவர்களாக இருக்கிறோம். முதலாம் நாள் ஓய்வு நாள். 14ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி பஸ்கா பலியிடப்படுகிறது. 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை 7 நாள் புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும். முதலாம் நாள் ஓய்வு நாள், 7ஆவது நாள் ஓய்வு நாள். இடைப்பட்ட 6 நாட்களில் நாம் கிரியை செய்து கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுக்குள்ளாக இந்த முதலாம் நாள் ஓய்வு நாளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் ரட்சிக்கப்படுவதற்காக நாம் எந்த வேலையும் நாம் செய்யவில்லை, எந்த கிரியையும் நாம் செய்யவில்லை. இயேசு தாமே நாம் ரட்சிக்கப்படுவதற்கான எல்லா கிரியைகளையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். எனவே இப்பொழுது நாம் இந்த 6 நாளும் நாம் கர்த்தருக்காக கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் கர்த்தருக்குள் ஓய்ந்திருக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னது போல அவர் தேவனாக இருக்கிறார். அவரே நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நாம் அமர்ந்திருந்து கர்த்தருக்குள்ளாக அமர்ந்திருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதே வேளையிலே நாம் கர்த்தருக்காக கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த 7ஆவது நாளிலே
திரும்பவுமாக ஒரு ஓய்வு நாளை குறித்து சொல்கிறது. அது கர்த்தருக்கு பண்டிகை. அந்த நாள் நாம் அனைவருமாக சேர்ந்து, பூமியில் உள்ள அனைவருமாக சேர்ந்து பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு கூட ஓய்ந்திருப்பதை நாம் நினைக்கிறோம். இவ்விதமாக இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எவ்விதமாக ஆசரிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இதில் முக்கியமாக சொல்லப்படுவது புளித்த மாவை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். புளிப்பிடப்பட்ட யாதொன்றை புசித்தாலும் அவன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த புளித்த மாவை நம்மை விட்டு நாம் விலக்க வேண்டும். நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்கிறவர்களாக நாம் இருக்கிறபடினாலே இந்த புளித்த மாவை நாம் அகற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே புளித்த மா என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புளித்த மாவை குறித்து இயேசு கிறிஸ்து தாமே சொல்லி இருக்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 11வது வசனம், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். இயேசு இங்கு 2 புளித்த மாவை குறித்து சொல்லுகிறார். பரிசேயரின் புளித்த மாவு, சதுசேயரின் புளித்த மாவு. பரிசேயரின் புளித்த மாவு என்றால் என்ன? லூக்காவிலே நாம் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். மாயையான காரியங்கள் பரிசேயருடைய புளித்த மாவாக இருக்கிறது. இன்னுமாக மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலேயும் லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே 37 முதல் 54 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பரிசேயரை குறித்து அங்கு கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். இந்த பரிசேயருடைய புளித்தமா மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது. இந்த பரிசேயர்கள் ஆவிக்குரிய ஜீவத்திலே அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். ஆனாலும் அவர்கள் இயேசுவின் இடத்திலே அநேக கேள்விகளை கேட்டார்கள். இயேசுவிற்கு அதிகமாக தொந்தரவு கொடுத்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இந்த பரிசேயர்களுடைய புளித்த மாவை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக மத்தேயு 23ஆம் அதிகாரம் முழுவதுமாக கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் சொல்லிய வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான பின்பு அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி அந்த அவர்கள் சத்தியம் செய்கிறதை குறித்து இன்னுமாக அவர்கள் தொடர்ந்து இயேசு போதிக்கிறார். 23ஆம் வசனத்திலே மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய
நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலும் அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 33ஆம் வசனத்திலே, சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவீர்கள்? இதைத்தான் மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே யோவானும் சொல்லுகிறார். 7ஆம் வசனத்திலே, பரிசேயரும் சதுசேயரும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று இந்த பரிசேயரை குறித்து இயேசுவும் விரியன் பாம்பு குட்டிகள் என்று சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகனும் அதையே சொல்லுகிறார். இவ்விதமாக இந்த பரிசேயருடைய காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லி, இந்த பரிசேயருடைய உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், இது ஒரு புளித்த மாவா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருமை, மாயை, இதெல்லாம் இவர்களுடைய பாவமாக இருக்கிறது. இந்த பெருமை நமக்குள்ளே இருக்கும் என்றால், மாய்மாலம் இருக்கும் என்றால், இதிலே வாசிக்கிறோம், பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறீர்கள், ஆனால் நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே நாம் மாய்மாலம் பண்ணுகிறவர்களாக, பெருமை உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்றால், இந்த பரிசேயருடைய புளித்தமா நம்மில் இருக்கிறதாக காணப்படுகிறது. இந்த அனுபவங்களை நாம் நம்மை விட்டு விலக்க வேண்டும். இந்த பரிசேயரின் புளித்தமாவை நம்மை விட்டு நாம் விலக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சதுசேயருடைய புளித்தமாவை குறித்து இயேசு சொன்னதை நாம் பார்க்கிறோம். இதை அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 23:8, எண்ணத்தினாலெனில் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறார்கள், தேவதூதன் இல்லை என்று சொல்லுகிறார்கள், ஆவி இல்லை என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கை கொள்ளுகிறவர்கள், சனகரிப் சங்கத்தில் உள்ளவர்கள். ஆனால் இவர்கள் அந்த 5 புத்தகங்களை, தோரா என்று சொல்லுகிற முதல் 5 புத்தகங்களை மாத்திரம் நம்புகிறார்கள். அவர்கள் சில குறிப்பிட்ட காரியங்களை மட்டும் நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட காரியங்களை நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் எல்லா சத்தியங்களையும் நாம் நம்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லா சத்தியங்களையும் நம்பி விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். சில சத்தியங்களை உபதேசிக்கிறவர்களை நாம் நம்பி விசுவாசித்து கீழ்ப்படிந்து விட்டு சில சத்தியங்களை நாம் விட்டு விட்டோம் என்றால் இந்த சதுசேயரின் புளித்தமாவின் அனுபவத்திற்கு அது ஒப்பாக இருக்கிறது. எனவே இந்த சதுசேயரின் புளித்தமாவை நாம் ஒழித்து பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களை நாம் விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்து பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருப்போம். 3ஆவதாக இன்னொரு புளித்தமாவை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏரோதின் புளித்தமாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஏரோதின் புளித்தமா என்றால் என்ன? மார்க் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏரோது யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை விரும்பி கேட்கிறது. 20ஆம் வசனத்தில், அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். இங்கு ஏரோது ராஜாவாக இருந்த போதிலும் யோவான் ஸ்நானகன் காவலில் இருக்கும்போது அவருடைய பிரசங்கங்களை விருப்பத்தோடு கேட்டு அவர் சொல்வதை கேட்டு அதன்படியாக காரியங்களை செய்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் 2-3 வசனங்களுக்கு பின்பாக நாம் வாசிக்கிறோம், ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவிலே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோட கூட பந்தியில் இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். இந்த ஏரோது ராஜா வசனத்தில் மாத்திரம் சந்தோஷப்படுகிறவராக இல்லை, இந்த சிறுபெண் நடனம் பண்ணின போது அதிலும் அவர் சந்தோஷப்படுகிறவராக இருந்தார். எனவே இந்த பிரசங்கங்களை நேசிக்கிறவர்கள் ஒருவேளையிலே பிரசங்கத்தை மாத்திரம் நேசித்து இயேசுவை வெறுக்கிறவர்களாக வாழ முடியும். அதற்கு உதாரணமாக இந்த ஏரோது இருக்கிறார். இவர் யோவானுடைய பிரசங்கங்களை விருப்பத்தோடு கேட்டு வந்தார். அதே சமயத்திலே அவர் வீட்டிற்கு வந்த போது அந்த நடனத்தையும் அவர் சந்தோஷமாக அவர் பார்த்தார். ஒருவேளை நீங்களும் கூட சபையில் செல்லும் போது
ஆவிக்குரிய காரியங்களை சந்தோஷத்தோடு கேட்டுவிட்டு வீட்டிற்கு செல்லும் போது அல்லது வேலை ஸ்தலங்களுக்கு நண்பர்களுடன் செல்லும் போது உலக காரியங்களிலே நீங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் அது ஏரோதின் புளித்த மாவாக இருக்கிறது. இந்த ஏரோது இவ்விதமாக ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உலக ஜீவியத்திலும் 2 கால்களை வைத்து அவர் வாழ்ந்தபடினாலே இவர் என்ன செய்கிறார்? 27ஆம் வசனத்திலே உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். பிரசங்கத்தை விருப்பத்தோடு கேட்ட அந்த யோவான் ஸ்நானகனுடைய தலையை கொண்டு வரும்படியாக அவர் கட்டளையிட்டு அனுப்புகிறார். எனவே இவ்விதமாக 2 வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்றால் நம்மால் கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக நம்மால் வாழ முடியாது. இது ஏரோதின் புளித்த மாவாக இருக்கிறது. நாம் இந்த 3 புளித்த மாவை குறித்து இயேசு நமக்கு கற்பித்ததை நாம் பார்த்தோம். இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று சொல்லுகிறார். அதிலே மேலாக நாம் வாசிக்கும் போது உங்களுக்குள்ளே விபச்சாரம் காணப்படுகிறதே என்று சொல்லுகிறார். இந்த விபச்சார பாவம் புளித்த மாவாக இருக்கிறது. துர்க்குணம் பொல்லாப்பு புளித்த மாவாக இருக்கிறது. இது 1 கொரிந்தியர்ல இதை குறித்து எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியர்ல 2ஆவதாக அந்த கொரிந்து சபைக்கு அவர் நிருபத்தை எழுதும் போது அவர் எழுதுகிறார். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தவனின் நிமித்தமும் அல்ல, அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தமும் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன். இதை பாவத்தை சொல்லுவதற்காக, நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்று குத்தி காட்டுவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பிரசங்க பண்ணுவதில்லை. பவுலும் அதற்காக அப்படிப்பட்ட காரியங்களை எழுதவில்லை. தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன் என்று பவுல் சொல்லுகிறார். அவர் சொன்னதை அவர்கள் விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவர்கள் அதிலிருந்து பாவத்திலிருந்து திரும்பினதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் சிலர் அதிலிருந்து மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். அதை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்திலே திரும்பமாக வாசிக்கிறோம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோவென்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாய் இருக்குமோவென்றும் பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்கு அவர் இன்னுமாக இந்த புளித்த மாவின் அனுபவங்களை சொல்லுகிறார். விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள், அசுத்தம், காம விகாரம், வேசித்தனம் இவைகளெல்லாம் புளித்த மாவாக இருக்கிறது என்று ஏற்கனவே அந்த 1ஆம் நிருபத்திலே அவர் சொன்னது போல இந்த 2ஆம் நிருபத்திலும் அவர்களுக்கு சொல்லுகிறார். எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் இது புளித்த மாவின் அனுபவமாக இருக்கிறது. நமக்காக பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். எனவே நாம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புளித்த மாவை அகற்ற வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சர்வாங்க தகன பலியை, போஜன பலியை, பான பலியை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே கர்த்தருக்கு நம்மை நாமே சர்வாங்க தகன பலிகளாக ஒப்பு கொடுத்து நாம் இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாம் கர்த்தருக்கு
சிறப்பாக தீவிரத்தோடு நாம் ஆசரிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும். ஒருவேளை உங்களிடத்திலே இதிலே ஏதாவது ஒரு புளித்த மாவின் அனுபவம் காணப்படுகிறது என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் தேவனிடத்திலே கிட்டி சேருங்கள். எப்பேற்பட்ட மனிதரையும் எப்படிப்பட்ட பாவங்களையும், எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் எவ்வளவு சிறிய பாவமாக இருந்தாலும் எல்லாவித பாவங்களையும் நீக்கி நம்மை கழுவுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார், நமக்காக இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். நாம் அவரிடத்திலே திறந்த இருதயத்தோடு கூட வரும்போது, அவரிடத்திலே அன்பு செலுத்தும் போது அவர் நம் மீது அன்பு செலுத்துகிறவராக, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக, நம்மை கழுவி சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிறைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை போதித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எனவே நாம் கர்த்தருக்கு முன்பாக இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களிலும் உண்மையோடு ஆசரிக்கிறவர்களாக இருப்போம். கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் உப்பப்படும். எனவே இந்த புளித்தமாவை நம்மை விட்டு களைந்து போடுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.